ஐநாத்தினி நாளைக்கான புறம்பல பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் அனீஷுடைய வீட்டில் போய் பேசுகிறாங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அதனால வர வெள்ளிக்கிழமை கோயிலை வச்சு கல்யாணம் பண்ணிடலான்னு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அனீஷ் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். எனக்கும் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சலான்னு தான் தோணுது. ஏன்னா எங்கள் வீட்டு சைடு நினச்சதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சந்தா அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சோழன் நிலாவும் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்க போறாங்க. ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. சந்தாவுக்கு பிடிச்ச மாதிரி புடவை வாங்கிக்கிறாங்க. அப்ப சோழன் நிலாவுக்கு ஆசையா ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. நிலாவோ இப்ப இருக்கிற செலவுல எனக்கு எதுக்காக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கெத்தா இது மாதிரி ஒரு பட்டு புடவை உங்ககிட்ட இல்லைங்க, நீங்களும் கெத்தா இந்த புடவை கட்டி நிக்கணும்னு ஆசைப்படுறேன், இது நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்ததா இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டு நீங்களே ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க, பரவாயில்ல நீங்க ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க அதனால நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாண்டியன் வானதிக்கு ஒரு புடவை எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. எனக்கும் வானதிக்கு இது வரைக்கும் புடவை எடுத்து கொடுத்ததுலடா, புடவை பார்த்ததுமே வானதியும் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. வானதி அந்த புடவை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் வானதியை கம்பேர் பண்றாங்க. நிலாவுக்கு மட்டும் அவ்வளோ ரேட்ல புடவை எடுத்திருக்காங்க, எனக்கு மட்டும் ரேட்டு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கே பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியில கூட பாடி கணக்கு பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் இந்த புடவையை எடுத்தேன், நீ இது மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பாக்குற வானதி அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல பாண்டி, நீ எடுத்து கொடுத்ததுனால எதா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாங்க. அடுத்து கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணி முடிச்சுறாங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கும் போயிடறாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஹனிஷோடைய சொந்தக்காரவங்க அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா சண்டையாயிடுது. சந்தா பயங்கரமா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அடுத்து சேரன் சோழன் எல்லாருமே சேர்ந்து அவங்களை அடிச்சு அங்கிருந்து விரட்டுறாங்க. அடுத்து ரொம்பவே சந்தோஷமா சேரன் சந்தா காலத்துல தாலி கட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, சந்தா என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே தைரியமா சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சந்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.